என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய வரவேற்பு நீங்கள் கொடுக்குறது தான் என்னோட அடுத்த வீடியோக்கான பூஸ்டப். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நல்லாவே பார்க்குறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க, யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. அதை விட நிறைய பேர் பாஸ் பண்ணுறீங்க. அதுதான் எனக்கு அடுத்த விஷயத்தை இன்னும் நிறையா தேடணும், நிறையா கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ இன்னுமே நிறையா கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஜனவரிலேருந்து தமிழ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை சீக்கிரமாக சொல்கிறேன். ஏன்னா தமிழுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் கூட டெலகிராம் குரூப்பில் அனுப்பியிருப்போம். டோட்டல் மார்க் எவ்வளோ, பேசிக்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். எப்படி நான் தமிழுக்கு 1, 2, 3 நான் சொல்லி மேக்ஸுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறேனோ, அதே மாதிரி தமிழுக்கும் 1, 2, 3 சொல்லி 100 வீடியோ போட போகிறேன் 100 மார்க்குக்கு. அதாவது நீங்கள் 1, 2, 3 ஆர்டர்லேயே ஃபாலோ பண்ணுங்க. பொறுமையாக தான் போடுவேமா, நம்ம முதலே சொன்னது தான். பட் கண்டினியூ பண்ணுவேன், கம்ப்ளீட் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு மற்ற இதையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ 2 days ஆகுமே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ரெகுலராக கொடுக்க முடியல. இன்னைக்கு காலைல கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். நேற்று காலையில் ஒரு 6 hours கிளாஸ் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணவே முடியல. ஸோ இப்போ கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சிருந்த மோட்டிவேஷன் எப்பவும் போல. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க விஷயம், ஹார்ட் ஒர்க் இருந்தால் ஜெயிக்க முடியாது, லக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற டேர்ம் கரெக்டா? ஹார்ட் ஒர்க் இருந்தால் ஜெயிக்க முடியாதான், லக்கு மட்டும் இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஏன்னா சில பேர் வெறும் லக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இதே டர்ன் அடுத்து 2025-26 நீங்கள் பாஸ் பண்ணும்போது உங்களை ஒருத்தர் சொல்லும் போது அந்த வேர்டோட பெயின் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிறீங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி, இப்போ எக்ஸாம்பிள் AB சொல்கிறத மட்டும் கவனிங்க, உங்களுக்கு போல புரிதல் வேணும். 2 பேர் இப்போ ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் ஓடுறாங்க. இப்போ 2 பேர் கலந்துக்கிறாங்க. அப்படிங்கிறவர் இதுதான் ரன்னிங் ரேஸோட பார்டர். இந்த இடத்துல லாஸ்ட் பார்டர் கிட்ட அவரால் ஓட முடியல, கீழே விழுந்துட்டாரு. கரெக்டாக கோர்ட்ல விழுகிறாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே B அப்படிங்கிறவர் பாதி தூரத்திலேயே அவரால் ஓட முடியல. சரிங்களா? C அப்படிங்கிற இன்னொரு பர்சன் போட்டியில கலந்துக்கிடவே இல்லை. D அப்படிங்கிற இன்னொரு பர்சன் இந்த போட்டியை பத்தி விமர்சிக்கக்கூடிய ஒரு பிளேயரே கிடையாது. அவர் விமர்சிக்கக்கூடியவர். சரிங்களா? 4 பேருக்கும் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? தேர்வுல கலந்துக்கிடக்கூடிய ஒரு நபர், தேர்வுல அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போய் 3 மணி நேரம் எக்ஸாமை எழுதி அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவர் தான் இங்க இருக்கிறவர். சரிங்களா? நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன், எக்ஸாம் ஹாலில் போய் எழுதினேன், பட் நான் படிக்கல. இங்க இருக்கீங்க நீங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன், பட் நான் எக்ஸாமுக்கே போல. இதுதான் பர்சன் C. பர்சன் D யார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களை பத்தி ஏதாவது ஒன்று சொல்றது மட்டும்தான் அவங்க வேலை. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறப்போ நான் அவங்கள்ட்ட எப்பவுமே சொல்றதுதான், நெகட்டிவா பேசுறவன் யாரா இருந்தாலும் கண்டுக்காதீங்க. என்னோட அவன் சொல்ல நினைக்காதீங்க, அவனுக்கு மரியாதையே கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை பூஸ்டப் பண்ணணும், இன்னொருத்தவங்க நல்லது பண்ணணும், இல்லை அவங்களை டச் பண்ணவே கூடாது. சம்மந்தமே இல்லாமல் பேசலன்னா கண்டுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு கூட சில பேர் என்கிட்ட சொன்னது, லக் இருக்கணும், லக் இருந்தாலும் சார் பாஸ் பண்ண முடியும், எனக்கு சுத்தமா லக்கே இல்லை சார் அப்படின்றாங்க. அப்போ வீட்டிலேயே தூங்கிடுங்க பேசாம. 2026 ஒரு வருஷம் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. அப்படி வெளியே வராமல் லக்ல யாராவது டைரக்டா ஒரு போஸ்டிங் வந்துட்டாங்கன்னா சொல்லுங்க, லக்குன்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தேவையில்லாத கண்ணோட்டத்தை ஒதுக்குங்க. இப்போ ஒரு பர்சன் காம்படிஷனுக்கு அப்பியர் ஆகி காம்படிஷன்ல லாஸ்ட் பாயிண்ட் வர்றப்போ ஒருவேளை முடியாமல் அவர் மயங்கி விழுந்தாலும் அந்த கோர்ட்ல விழுந்தாருன்னா அது லக்கு. இந்த லக்கு இப்போ 0.1% தான். அவர் 99.9% ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இல்லாம யாராலையும் ஜெயிக்க முடியாது. தட் இஸ் ஒர்க். ஹார்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஒர்க் பண்ணணும். 99.9% உங்க ஒர்க்கு. இந்த 1% அதான் உங்க யூனிவர்ஸ். நம்ம கேட்கறத கொடுக்கக்கூடிய இந்த பேரண்டம். நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த அண்டம் நமக்கு திருப்பி கொடுக்கும், பேரண்டம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட தாட். இப்போ இந்த ஒரு பர்சன் அவர் இந்த போட்டிக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி, போட்டிக்கு கலந்துக்கணும்னு நினைக்கும் போது, போட்டியில ஓட ஆரம்பிக்கும் போது, போட்டியில இந்த பாயிண்ட் வரும்போது அவர் மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம், நான் ஜெயிக்கணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த 0.1% லக் அவர் கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்களும் அதே தான். எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்களா, அப்ளை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு அப்புறம் அப்பியர் ஆகுறீங்களா, அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டாக டைமுக்கு எழுதுறீங்களா? சாரி, அப்பியர் ஆயிட்டீங்க. அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல எத்தனை கொஸ்டின் கரெக்டா பண்றீங்க? ஸோ இதுக்கு இன்பிட்வீன்ல நீங்க எவ்வளவு காலம் படிக்கிறீங்க, கன்சிஸ்டண்டா படிக்கிறீங்களா, எவ்வளவு நாள் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, தேவையானதை தேடி படிக்கிறீங்களா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா, இல்ல ஸ்மார்ட்டா தேவையானதை படிக்கிறீங்களா? இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து நீங்க அப்பியர் ஆகி நீங்க 200 கொஸ்டினுக்கு 190 கொஸ்டின் பண்றீங்களா, இல்ல 200க்கு 200மே பண்றீங்களா? பிகாஸ் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்ப 200மே அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை பண்ணி நீங்க கடைசியில ஜெயிப்பீங்க பாத்தீங்களா? அந்த ஜெயிக்கிற ஒரு விஷயத்த ஈஸியா லக்குன்னு சொன்னாங்கன்னா
கோவம் வருமா வராதா? அது உண்மையா ஜெயிச்சவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. லக் அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு. இங்க தடுக்கி விழுந்தவரும் கீழே தான் விழுந்திருக்காரு, இங்க விழுந்தவரும் கீழே தான் விழுகிறாரு. ஆனா இவருக்கு விழுந்தது லக்குன்னு சொல்றீங்க, இவருக்கு வந்து அன்லக்குன்னு சொல்றீங்க. என்ன ரீசன்? 2 பேரும் விழுதான் செஞ்சாங்க. பட் அவரோட முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி அப் டு தி எண்டு, அது வர அவர் கண்டினியூஸா வந்தார் இல்லைங்களா? அதுதான். அதே மாதிரி நீங்களும் உன்னை பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸோட, ப்ராப்பர் ஷெடியூலோட கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்களை தோக்கடிக்க யாராலையும் முடியாது. வெற்றி கிடைக்கும். உடனே கிடைக்கலாம், லேட்டா கிடைக்கலாம், பட் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, சரி, ரேங்கிங் பார்க்கலாமா? இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங், தரவரிசை. ஸோ எப்பவும் போலதான் டாபிக் முதல்ல கான்செப்டா முடிப்போம். இந்த கிளாஸ் கான்செப்ட் கிளாஸ். ஒரு 10 கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். திரும்ப உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்துடும். டெலிகிராம்ல எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஆன்சர் கீ, அந்த 20 கொஸ்டினுக்குமே டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோ வரும். ஒவ்வொன்றுமே 2 வீடியோ தான். கரெக்டா 25 வீடியோல கம்ப்ளீட் ஆயிரும். ஜனவரி எண்டில் உங்களுக்கு ரீசனிங் முடிச்சு கொடுத்துருவேன். யோசிக்கவே வேணாம். சரிங்களா? ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சரி. கான்செப்ட் டைப்ஸ் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கிங் அப்படின்னா தரவரிசை. ஓகே, தரவரிசையில எத்தனை டைப் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒண்ணா பாருங்க. கம்பேரிசன். கம்பேரிசன்னா என்ன? ஒண்ணுக்கு மீனிங் பார்த்துடலாம். கம்பேரிசன் அப்படின்னா 2 பேரை வந்து ஒப்பிடுறோம். ஒப்பிடுதல் தமிழ்ல. இப்போ வந்து ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஒரு நாளைக்கு. பி வந்து 400 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சி வந்து 300 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. டி வந்து 250 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இவங்கள யார் அதிகமா சம்பளம் வாங்குறாங்க? ஏ. இதை நீங்க பார்த்தோன்னே சொல்லிடுவீங்களா? இந்த மெத்தடை இப்ப எப்படி கேட்பாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஏ என்பவர் பியை விட அதிகமாக சம்பாதிக்கிறார், சம்பளம் வாங்குகிறார். சி என்பவர் பியை விட குறைவாக சம்பளம் வாங்குகிறார். டி என்பவர் பியை விடவும் சியை விடவும் குறைவாக சம்பளம் வாங்குகிறார். இப்படி கான்செப்டா கொடுத்துட்டு இவர்களில் யார் அதிகம் சம்பளம் வாங்குபவர்? ஆப்ஷன் ஏ. அப்போ சம்பளம்னு கொடுத்தா சம்பளம் மட்டும் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. சம்பளம், உயரம், ஹைட்டு, அதுக்கப்புறம் வெயிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட தரம், ரேங்க்கு, அதுக்கப்புறம் திறமை, எஃபிஷியன்சி, இந்த மாதிரி எல்லா டேர்மையும் கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த லாஜிக்குள்ள கொண்டு வந்துடும். இதுக்கு பேர் கம்பேரிசன் டைப். சரிங்களா? நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, அதாவது சிஜிஎல் இல்லாம அப் டு எஸ்எஸ்சி ரயில்வே வரைக்கும் நான் சொல்ற டைப்பை தெளிவா பார்த்தா போதும். சரிங்களா? நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க இந்த 5 டைப்பை விட்டுட்டு 15-20 டைப் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு டைப்ல கொஸ்டின் வரவே வராது. நீங்க பாக்குற 20 டைப்பையும் என்கிட்ட கொண்டு வாங்க. ஒரு நிமிஷத்துல நான் சால்வ் பண்ணி சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த 6 டைப் ஸ்ட்ராங்கா தெரியும். இதை தான் நீங்க கத்துக்கோங்கன்னு சொல்றேன். சம்பந்தமே இல்லாம நிறைய டைப் கத்துக்கணும், அடுத்தடுத்த லெவல் போகலாம். இதை ஸ்ட்ராங்கா இருந்தாலே அடுத்த லெவல் நீங்க போயிடலாம். சில பேர் இப்பதான் படிக்க வந்திருப்பாங்க. ஒரு 6 மாசம் படிச்சிருப்பாங்களா, இல்ல ஒரு 2 மாசம் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில அட்வைஸை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு 100 வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த 100 வீடியோல நீங்க என்னோட எல்லா டாபிக் பத்தி, எல்லா சப்ஜெக்ட் பத்தின அனாலிசிஸ் பார்த்ததுனால சொல்றேன். சரிங்களா? நம்பினீங்கன்னா முழுசா நம்புங்க. இது 6 10 நம்ம அங்கிருந்து ஒரு 10 டைப் பார்ப்போம், இங்க ஒரு 2 டைப் பார்ப்போம். இதெல்லாம் தேவையில்லாது. கரெக்டா அந்த 6 பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க. 6க்குள்ள வரலைன்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா என்னால அந்த 6க்குள்ள கொண்டு வர முடியும். அதான் முழுசா நம்பி பாருங்க. ஏன்னா இப்போதுமே நிறைய பேர்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சில பேர் நேற்று தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க முன்னாடி வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டைப் தெரியும், தெரிஞ்சா வச்சுக்குவாங்க, பிரச்சனையே இல்லை. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னைய ஃபாலோ பண்றவங்க இந்த 6 டைப் வச்சு எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. அதை புரிய வைக்க வேண்டியது என் கடமை. சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு சேலரின்னு சொல்லி நடத்திட்டேன். இதை சேலரின்னு சொல்லாம திறமை. ஏ என்பவர் பிஐ விட திறமையானவர், சி என்பவர் பிஐ விட திறமை குறைவானவர். இந்த மாதிரி திறமையில கொடுப்பாங்க, சேலரியில கொடுப்பாங்க, ஹைட்ல கொடுப்பாங்க, வெயிட்ல கொடுப்பாங்க, தரத்துல கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் கம்பேர் பண்றாங்க. அதான் ரீசன். ஏ பிஐ விட அதிகம், குறைவு, குறைவு, அதிகம், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொடுத்துட்டு இதை மேட்ச் பண்ணி எப்படி கொண்டு வர போறோம். எல்லாத்துக்கும் சாம்பிள் எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கம்பேரிசன் பேட்டர்ன். 2வது சிங்கிள் பர்சன், ஒரு நபர் மட்டும். தமிழ்ல இது எப்படின்னா, ஒரு வரிசை கொடுத்துருப்பாங்கப்பா. இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வரிசையில 50 பேர் இருக்காங்க. இந்த ஒரு வரிசைன்னு நான் சொன்னதை ஒரு பள்ளியில் அல்லது ஒரு குழுவில் அல்லது ஒரு தெருவில் இப்படி கேட்டுருவாங்க. இவ்வளவுதான் மாறும், வேற ஒண்ணுமே இல்லை. மொத்தம் இப்போ 50 பேர் இருக்காங்க. இதுல ஒருத்தர் இடது பக்கத்துல இருந்து 30வது ஆளா இருக்காரு. அப்ப இவர் வலது பக்கத்துல இருந்து எத்தனாவது ஆளா இருப்பாருன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சிம்பிளா யோசிங்க. மொத்தம் 50 பேர் இருக்காங்க. இவரு இடது பக்கத்துல இருந்து 30வது ஆள் அப்படின்னா இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 29 பேர் இருப்பாங்களா? அப்ப பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? மிச்சம் 20 பேர் தான் இருப்பாங்க. கரெக்டா யோசிச்சு பாருங்க. இவரு இடது பக்கத்துல இருந்து இப்போ 30வது ஆளா இருக்கும்போது வலது பக்கத்துல இருந்து, இங்கதான் கிளவரா யோசிக்கணும். ஏன்னா பின்னாடி 20 பேர் இருக்காங்களா, இங்க 29 பேரை தாண்டி 30வது ஆளா இருக்காரு. ஆனா ரைட்ல இருந்து வர்றப்போ 20 பேரை தாண்டி
21வது நபராக இருக்கிறார், 21st பிளேஸ். இதை சில பேர் 20ன்னு யோசிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஸோ இதை தான் நீங்க மாத்தணும். ஒருத்தர் பிளேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவர் ஒரு ஆள் தானே, அவரை நீங்க மாத்த வேணாம், அவர் ஒரே ஆள். அவரு இடது பக்கத்துல இருந்து 30வது ஆள்னு கொடுக்குறப்போ அப்ப அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்க்கணும். ஒருத்தர் 30வது ஆளா இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி 29 பேர் இருக்கணும், அப்பதான் 30வது இருப்பாரு. அப்ப மொத்தம் 30 பேர் விட்டுருங்க, 50ல 30 பேர் கழிச்சிட்டீங்கன்னா மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேரை தாண்டி வர்றப்போ வலது பக்கத்துல இருந்து 21வது ஆளா இருப்பாரு. நீங்க கூட்டும் போது 30 + 21 51 வர்ற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம ஒரே ஆளை 2 டைம் சொல்றோம்ல, அதனால 2 கூட வரும். புரியுதா? அப்ப ஒன்னா கழிச்சிட்டீங்கன்னா ஒரு ஆள் கான்செப்ட்ல வந்துடும்ல, அப்ப 50 ஆன்சர் வரும். இது கான்செப்ட். இதுக்குள்ள எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்? மொத்தம் 50 பேர், வலது பக்கத்துல இருந்து 30வது ஆள், இடது பக்கத்துல இருந்து எத்தனாவது ஆள் இப்படின்னு கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் மாடல். இதுவே அப்படியே வலது பக்கம் கொடுத்து இடது பக்கம் கேட்கலாம், 2வது மாடல். ஒருவேளை வலது பக்கமும் இடது பக்கமும் கொடுத்து மொத்தம் எத்தனை பேர்னு கேட்கலாம், 3வது மாடல். இந்த 2வது டைப்ல மொத்தமே ஒரு 3 மாடல்ல தான் கொஸ்டின் கேட்க முடியும். இப்போ நான் கொஸ்டின் கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் சால்வ் பண்றோம், பிளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறேன். 2 கம்ப்ளீட் பண்றப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிரும், சரிங்களா? இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அடுத்து 3வது டபுள் பர்சன். அதே ஒரு லைன் எடுத்து ஏன்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர். ஏ வலது பக்கத்துல இருந்து 10வதா இருக்காரு, பி இடது பக்கத்துல இருந்து 20வதா இருக்காரு. 2 பேருக்கும் நடுவுல 5 பேர் இருக்காங்க. இது 20வதா இருக்காரு, சரிங்களா? அப்ப இவருக்கு முன்னாடி 19 பேர் தான் இருப்பாங்க, அப்பதான் இவர் ஒரு ஆள் சேர்ந்தா 20வது ஆள். இவருக்கு பின்னாடி 9 பேர் இருப்பாங்க, அப்பதான் ஒரு ஆள் 10வது ஆளா இருப்பாரு. கேப்ல 5 பேர். அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 10, 15, 15 + 20 மொத்தம் 35 பேர். ஓகே, இது பேசிக் கொஸ்டின். இப்போ டபுள் மெம்பர்ஸ் அப்படின்றப்போ டபுள் பர்சன்னா பின்னாடி முன்னாடி நடுவுல இப்படி பிரிச்சிடணும், சரிங்களா? அப்ப இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏ வலது பக்கத்துல இருந்து ஒரு பிளேஸ், பி இடது பக்கத்துல இருந்து ஒரு பிளேஸ், 2 பேருக்கும் நடுவுல ஒரு மெம்பர்ஸ், அப்ப மொத்தம் எத்தனை? இது ஃபர்ஸ்ட் மாடல். ஒருவேளை மொத்தம் கொடுத்துட்டு ஏ வலது பக்கத்துல இருந்து எவ்வளோ, பி இடது பக்கத்துல இருந்து எவ்வளோ, அப்ப சென்டர்ல எவ்வளவு பேர்னு கேட்கலாம். 4 டேட்டா இருக்கா, ஒன்னு டோட்டல், இன்னொன்னு ரைட் சைடு, இன்னொன்னு லெஃப்ட் சைடு, இன்னொன்னு மிடில். இந்த 4ல ஏதாவது 3 கொடுத்துட்டு 1 கொஸ்டின் மார்க் கேட்கலாமா? இதுதான் பேட்டர்ன். 4ல 3 கொடுத்தா 1 கொஸ்டின் மார்க், இது பேட்டர்னா கேட்க முடியும். ஸோ இது 3வது டைப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பொறுமையா கவனிங்க. அடுத்து கொஸ்டின்ஸ் வர்றப்ப உங்களுக்கு அப்படியே எல்லாமே புரியும். மோர் தென் 2%. இப்போ அதே வரிசை தான், அதே வரிசையில 2 பேர் கொடுத்துட்டு இவங்க 2 பேருக்கும் நடுவுல 3வதா ஒருத்தர் பேரையும் சொல்லிடுறாங்கன்னு வைங்க, இது மோர் தென் 2%. அதே லாஜிக் தான், கொஸ்டின் பார்க்கலாம், சரிங்களா? அடுத்து இன்டர்சேஞ்ச் தி பிளேஸ், இன்டர்சேஞ்ச் தி பிளேசஸ். அதாவது அதே கான்செப்ட் தான். ஒரு வரிசை, ஏன்னு ஒருத்தர் இங்க இருந்து ஒரு சம் பிளேஸ்ல இருக்காரு, பின்னு ஒருத்தர் இந்த பிளேஸ்ல இருக்காரு. இப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, பி வந்து இங்க இடம் மாறிடுறாரு, ஏ வந்து இங்க இடம் மாறிடுறாரு. அப்போ இடம் மாத்தினதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து பி எங்க இருக்காங்கன்னு கேட்பாங்க. இது பேட்டர்ன். இப்போ இதுக்கு நான் கொஸ்டின் சொல்லும் போது உங்களுக்கு கிளியரா புரியும். முதல் ஏயும் பியும் ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2 பேரும் இடத்த மாத்திக்கிறாங்க. ஏ இடத்துக்கு பி வந்துடுறாரு, பி இடத்துக்கு ஏ போயிடுறாரு. அப்போ ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து இவங்க பிளேஸ் எத்தனை கேட்க முடியும். இது டைப் நம்பர் 5. மேக்சிமம் மினிமம் இது நான் இப்போ கால்குலேஷன்ல சொல்றேன், சரிங்களா? ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இப்போ டோட்டலா இப்போ 6 டைப் இருக்கு, சரிங்களா? இதை தாண்டி ஒரு வேலை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் நான் சொல்லிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பேரு சிட்டிங் ஆர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சிட்டிங் ஆர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா இதுக்கப்புறம் 2 வரிசையில் இருக்காங்க, எல்லாருமே மேல் நோக்கி இருக்காங்க, சில பேர் கீழ் நோக்கி இருக்காங்க, சரிங்களா? ஒரே வரிசையில 10 பேர் மேல் நோக்கி இருக்காங்க, ஒரு வட்டத்துல எல்லாரும் உள்நோக்கி இருக்காங்க, அதே வட்டத்துல எல்லாரும் வெளிநோக்கி இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாம் கொஸ்டின் வந்தா இந்த டாபிக்கு பேரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா சில பேரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ரேங்கிங்குள்ள கொண்டு வந்து இதுவும் ரேங்கிங் டாபிக் சொல்லிடுறாங்க. இதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கன்ஃபியூஸே ஆக வேணாம், சரிங்களா? நம்ம எப்படி செயின் ரூலையும் டைம் அண்ட் ஒர்க்கையும் பிரிச்சோம் ஆப்டிடியூட்ல, அதே மாதிரி 2 வேற வேற. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வேற, ரேங்கிங் வேற. ரேங்கிங்கை பொறுத்தவரை ஒரு லைன்ல ஒருத்தரோட பொசிஷன் ஸ்டார்டிங் டு சம்திங் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இவருக்கு வலது பக்கம், இவருக்கு இடது பக்கம், இவருக்கு கிளாக் வைஸ், இவருக்கு ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வரும். இது தனி டாபிக், 100%. இது தனி சிலபஸ், அது தனி சிலபஸ். இந்த புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு 2 கொஸ்டின் இந்த மாதிரி பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த 6 டைப்பை தாண்டி உங்களுக்கு ரேங்கிங்ல கொஸ்டினே கிடையாது. 6 டைப் தான். இப்போ நான் மோர் தென் 2% சொன்னேன்ல, அது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 அப்படியே கூடும், அவ்வளவுதான். பட் கான்செப்ட் ஒன்று தான், சரிங்களா? முதல்ல இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க.
6 டைப் முதல் எழுதிட்டு 6 டைப்புக்கும் புரியுற மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நான் சொல்ற கொஸ்டினே உள்ள எழுதிக்கோங்க. கம்பேரிசன், இப்போ கம்பேரிசன்ல ஒவ்வொன்றுக்கும் 2 கொஸ்டின் கொடுத்துருப்பேன், அதை உள்ள கூட காப்பி பண்ணிக்கோங்க. கம்பேரிசன் டைப் பாருங்களா, இதான் கம்பேரிசன் டைப்பா. கம்பேரிசன் டைப், அமாங் 5 பாய்ஸ் விமல் இஸ் டாலர் தென் மணி. தமிழ் மீடியம் தமிழ்ல ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல அனுப்பியிருக்கேன், இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 5 சிறுவர்களில் விமல் என்பவர் மணியை விட உயரமானவர். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, விமல் என்பவர் மணியை விட உயரமானவர். விமல், அப்போ விமல் மணிக்கு மேல இருக்கணும், அதனால விமல் மணியோட உயரமானவர் முடிஞ்சது. ஆனால் ரவி அளவுக்கு உயரம் இல்லை, அப்போ விமலுக்கு மேல யார் இருக்கணும்? ரவி. முடிஞ்சது, சரிங்களா? அடுத்து ஜான் என்பவர் திலீப்பை விட உயரமானவர். அடுத்து பாருங்க, ஜான் என்பவர் திலீப்பை விட உயரமானவர், ஆனால் மணியை விட கொள்ளமானவர். ஜான் மணியை விட கொள்ளும், பட் திலீப்பை விட உயரம். அப்ப அவங்க 3 பேர் இப்படி வருவாங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்ணலாம்? மணி, இங்கேயும் மணி இருக்கா, அப்போ மணிக்கு மேல யார் இருக்கா? இப்ப நம்ம அப்படியே டேட்டா எழுதலாம். மணிக்கு மேல யார் இருக்கான்னு பாருங்க, விமல். விமலுக்கு மேல யாரு? ரவி. மணிக்கு கீழே யாரு? ஜே யாரு? ஜான். ஜானுக்கு கீழே யாரு? திலீப். ஓகேவா? அப்போ இவர்களில் உயரமானவர் யார் அப்படின்னு கேட்டா ரவி. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். புரிஞ்சதா? இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து எழுதி கடைசி மெர்ஜ் பண்ணிடணும். டவுட் இருந்தா ஸ்டாப் பண்ணி ஒரு டைம் ஸ்லோவா வச்சு பாருங்க, புரியும். அதே லாஜிக்ல எந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்களேன். இப்ப சொன்ன அதே லாஜிக் தான். புனே இஸ் பிக்கர் தென் ஜான்சி. ஒவ்வொரு லைனா கரெக்டா முடிக்க அடுத்த லைன் மூவ் பண்ணணும். புனே இஸ் பிக்கர் தென் ஜான்சி. பூனா ஜான்சியை விட பெரியது, அப்ப மேல இருக்கணும். பெருசுனா மேலமா, சின்னதுன்னா கீழப்பா, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து இங்க முடிச்சிட்டோமா? சித்தாப்பூர் சித்தூரை விட சித்தாப்பூர் சித்தூரை விட பெரியது. இப்ப இங்க எழுதிக்கலாமா? சித்தாப்பூர் சித்தூரை விட பெரியது, அப்ப மேல இருக்கணுமா? ஓகே, 2வது லைன் முடிஞ்சது. அடுத்து ராய்கர் ஜான்சியை விட சிறியது, அப்ப ஜான்சிக்கு கீழே நம்ம ராய்கர் கொண்டு வரலாம்ல, தப்பு இல்லைல்ல? ராய்கர் ஜான்சியை விட சிறியது, இந்த லைனை கொண்டு வந்துட்டோம். அப்படியே மேட்ச் பண்ணிட்டே வரணும். ஆனால் சித்தாப்பூரை விட பெரியதுன்னு சொல்றாங்க. ராய்கர் ஜான்சியை விட சின்னது, பட் எதை விட பெருசா இருக்கான்? சித்தாப்பூரை விட பெருசு. அப்போ 1, 2, 3 இருந்தா ராய்ப்பூர் எதை விட பெருசு? 4வது சித்தாப்பூரை கீழே கொண்டு வந்துடலாமா? ஆல்ரெடி சித்தாப்பூரோட யாரு சின்னது? சித்தூர் சின்னது இல்ல? சித்தாப்பூர் சித்தூர். இப்ப இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் இப்ப கொடுத்துருக்க டேட்டா படி இவர்களில் சிறிய ஊர் எது? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? புனே, ஜான்சி, ராய்கர், சித்தாப்பூர், சித்தூர். அப்ப ஆன்சர் சித்தூர், டி. கிளியரா? தனித்தனியா எழுதணும். எந்த இடத்துல ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியுமோ கரெக்டா அந்த பிளேஸ்ல வந்து மேட்ச் பண்ணி விட்டீங்கன்னா முடிஞ்சது. பொறுமையா அந்த கொஸ்டின் நோட் பண்ணுங்க. அடுத்து நான் பிராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறப்போ அதுவும் நானே நடத்துறேன், சரிங்களா? எல்லாமே நானே நடத்திடுவேன். நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இந்த கொஸ்டினை கூட இப்ப 2 கொஸ்டின் சொல்லிட்டேன்னா அடுத்து 10 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, பாஸ் பண்ணி அதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிராக்டிஸ் கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது போதும், சரிங்களா? நிறைய தேடிக்கிட்டே போறதை விட லிமிட்டடா கரெக்டான டைப்ஸை படிச்சு அதை ஒரு 3 டைம் 4 டைம் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே நீங்க அந்த டாபிக்ல வெல்வெஸ்ட் ஆயிருவீங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தமே இல்லாம ஒரு டாபிக்ல 10 டைப் 100 டைப் போய்கிட்டே இருக்கும்யா. அப்பெல்லாம் பாஸ் பண்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த தெளிவா கத்துக்கிறவங்க தான். ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கிறவங்க எவ்வளவு தான் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும்ல. அப்போ உங்களுக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணணும். இப்போ இவங்க சொல்றது நமக்கு ஓகே, இவங்க சொல்றதை தாண்டி வரலையா, நம்புங்க முழுசா, அவ்வளவுதான் சொல்றேன், சரிங்களா? இப்போ இவங்க சொன்னதுல ஒரு 5 டைப் வருது, நான் என்ன சொல்றேன், இதை தாண்டி கொஸ்டின் வராது, இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றேன். அப்போ அது போதும்ல. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்து அதுல ஒரு 5 டைப் எடுக்கிறோம், இதுல ஒரு 4 டைப், மொத்த டைப்பே இவ்வளவுதான். நான் எதுக்கு திரும்ப சொல்றேன்னா, போன வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சில பேர் திரும்பவும் கேட்டீங்க என்கிட்ட, பட் எல்லாமே உள்ள கொண்டு வர முடியும். நான் திரும்பவும் ரிவிஷன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி ப்ரிலிமினரி கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே மெயின்ஸுக்கான குரூப்ல ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? மெயின்ஸுக்கு வந்து தமிழும் மேத்ஸும் சொல்லியிருந்தேன், மேத்ஸ் போய்கிட்டு இருக்கு, தமிழுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்படி யாராவது இன்னும் அந்த குரூப்ல ஜாயின் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்கான இப்போ மெயின்ஸுக்கு ரீசனிங் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, ரீசனிங் கிளாஸ் ரெக்கார்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் சரி, கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், ரெக்கார்டு வீடியோ கிளாஸ் இருக்கு, சரிங்களா? நார்மல் கிளாஸை விட 50% கூட வராது, வேணும்னா எடுத்துக்கோங்க. பிளஸ் இதையும் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது போதும்.
டெய்லி நான் வெயிட் பண்ண முடியல, நான் ஒரே நாளில் உட்காந்து 4 நாள் டாப்பிக்காக முடிக்கிறேன்னா ரெக்கார்டு வீடியோ வேணுன்றவங்க கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. இது நார்மல் ஃபீஸ் வராது. ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 50% தான் ஃபீஸ் வரும். 50% சொல்றதை விட உங்களுக்கு 20% தான் வரும் ஃபீஸ். 25% தான் ஃபீஸ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் குரூப் 4க்கான மேக்ஸ் 8 மந்த் கோர்ஸையுமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க இதில் ஜாயின் பண்ணீங்கன்னா ப்ளஸ் இதையும் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த 8 மந்த் கோர்ஸுமே ஃப்ரீயாக வருது. ஓகே, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. அடுல் என்பவர் வலதுபுறத்திலிருந்து. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் அவ்வளோ போதா தெளிவாக நோட் பண்ணிக்கணும். அடுல் என்பவர், அப்போ அடுல்னு ஒருத்தரை மட்டும் தானே சொல்லியிருக்காங்க அடுல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்சன், சிங்கிள் பர்சன், 2வது டைப் இது. அப்போ நம்ம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்திலிருந்து அப்படின்ற கீவேர்டை பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒரு லைன் டிரா பண்றீங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுல ஒரு சைடு லெஃப்ட், இன்னொரு சைடு ரைட் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அடுல் என்பவர் வலதுபுறத்திலிருந்து 12வது இடம், வலதுபுறத்திலிருந்து அடுல் 11 பேரை தாண்டி 12வது இடம், இடதுபுறத்திலிருந்து 4வது இடம் சொல்றாங்களா? அப்போ இவருக்கு பின்னாடி 3 பேர் இருந்தா தானே இந்த கான்செப்ட் முதல் புரிஞ்சதா? அடுல் வலதுபுறத்திலிருந்து 11 பேரை தாண்டி வந்தாதான் 12 கிளியரா இருக்கணும். அப்போ இடதுபுறத்திலிருந்து 3 பேரை தாண்டி வந்தாதான் 4வது இடம். ஓகே, இதோட முடிஞ்சது. அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை 28ஆக உயர்த்தன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுவரை முடிச்சிட்டோமா? இப்போ இந்த வகுப்புல நார்மலா மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அடுல்ன்றவர் ஒரு ஆளு, முன்னாடி 3 பேரு, பின்னாடி 11 பேரு. அப்போ அஸ் யூஸ்வல் இந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த் 11 + 1 12 + 3 15. நார்மல் ஸ்ட்ரென்த் 15. வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கையை 28ஆக உயர்த்த இந்த 15 28ஆ மாறணும். அப்ப எவ்வளவு வரும்? 15 + 13 தானே 28. அப்ப எவ்வளவு பேர் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணணும்? இப்போ 13. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஒரே ஒரு பர்சன் தான், பட் இன்க்ரீஸிங் கேட்டிருக்காங்க. புரிஞ்சதா? நார்மலா இப்ப இந்த ஒரு பர்சன் கொடுத்து மொத்தம் எவ்வளவுனா 15. 28ஆ மாறணும்னா எக்ஸ்ட்ரா 13 பேர் வந்தாலும் 28ஆ மாறும். அது சிம்பிள் ரூல். ஓகே, என்னோட கிளாஸை தாண்டி நிறைய விஷயம் ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் என்னோட அனுபவத்தில் எடுத்துக்கிட்டது. ஒரு சில எக்ஸாம் தப்பு பண்ணதுக்கு ரீசன் இப்படிதான், தேடி 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 போய் அதோட லிமிட்டே தெரியாம போயிடுச்சு. இப்போ இந்த லிமிட்டை வச்சுதான் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் சரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வித்தின் 1 மினிட்ல ஆன்சர் சொல்ல முடியும் என்னால. காரணம் லிமிட்டட் சோர்ஸ், லிமிட்டட் நாலேஜ், பட் வாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், வாஸ்ட் எக்ஸசைஸ். நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், பட் இந்த மாடலை வச்சுதான். அப்படிதான் யோசிக்கணும். ஒரு எக்ஸசைஸுக்கு ஒரு மாடல் போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அது புதுசா வந்தவங்களுக்கு அந்த ஒரு வைப் இருக்கும். சில பேர் புதுசா ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்திருப்பாங்களா, இவரை பார்ப்போம், இவர் ஒரு மாடலை சொல்றாரு, அவர் ஒரு மாடல். ஆனா 2 பேர் சொன்னதுக்கும் ஒரே மாடல்ல ஆன்சர் வரும். இந்த கொஸ்டின் இதுல பார்ப்போம், அந்த கொஸ்டின் அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அது உங்களை ஃபெயிலியர்ல கொண்டு போய் விட்டுரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் என்னைய ஃபாலோ பண்ணுங்களே சொல்லல, யாரோ ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுங்க, ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். சரியா? அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது கண்டிப்பா சக்சஸ் நோக்கி போகணும். 4வது கொஸ்டின். நேர் வரிசையில் இருக்கும் மாணவர்களில் ஒரு மாணவர் 2 புறத்தில் இருந்தும் 19வது இடத்தில் இருக்கிறார். பாருங்களேன், நேர் வரிசையில நிக்கிற மாணவர்கள்ல. அப்ப நேர் வரிசைன்னு சொல்றப்ப நம்ம இதை இப்படியும் எடுக்கலாம், வெர்டிகலாவும் எடுக்கலாம். 2 புறத்துல இருந்து 19வது. அப்போ சென்டர்ல ஒருத்தர் நிக்கிறாருப்பா, இவர் 2 பக்கத்துல இருந்தோம். இப்ப நீங்க ரைட் சைட்ல இருந்து போனாலும் 19. அப்ப 18 பேர் இருக்கணும் முன்னாடி. அப்பதான் இங்க இருந்து வரும்போது எத்தனாவது வருவாரு? 19 வருவாரா? அதே லெஃப்ட்ல இருந்து வந்தாலும் 19. அப்ப பின்னாடியும் 18 பேர் தானே இருக்கணும். 18 18 36. 36 + 1 37. கரெக்ட் ஆன்சர். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், 2 புறங்களில் இருந்தும் 19ன்னு சொன்ன உடனே இங்கிட்ட ஒரு 19, அங்கிட்ட ஒரு 19 கூட்டினா எவ்வளவு? 38. ஆப்ஷன் 38 இருக்கா? இந்த தப்பை பண்ணிடவே கூடாது. இது பியூர் சைக்காலஜி ரீசனிங் கொஸ்டின், எஸ்ஐலையும் கேட்கறாங்க. ஆன்சர் 37. புரிஞ்சுதா? இத இப்படி மட்டும் கேட்க மாட்டாங்க. ஒரு தெருவுல ஒரு வீடு 2 பக்கத்துல இருந்து 5வது வீடா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சடனா என்ன பண்ணுவோம், நமக்கு தான் கூட்டு தெரியுமே, 5 5 10 முடிஞ்சு. அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, புரிஞ்சதுல? 2 பக்கத்துல இருந்தும் 5வது வீடுனா இந்த பக்கத்துல 4 வீடு தாண்டினதான 5வது வீடு, லெஃப்ட்ல ரைட்ல 4 வீடு தாண்டினதான் 5வது வீடு. அப்போ 4 4 8, சென்டர்ல 1. அப்போ டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 9 ஆன்சர். ஓகே, அதுல கிளியரா இருக்கணும். சரிங்களா? அந்த மாடல் தான் அது. தெருவுல சொல்லுவாங்க, ஒரு வரிசையில இருக்க மரத்துல சொல்லுவாங்க. ஒரு வரிசையில ஒரு மரம் 2 சைட்ல இருந்துமே 10வது மரமா இருக்கு. இந்த ரைட் சைட்ல இருந்து 10வது மரம், லெஃப்ட் சைட்ல இருந்து 10வது மரம். அப்போ என்னாச்சு? 9 தாண்டினா 10 வரும். 9 + 9 18 + 1 19 ஆன்சர். ஓகே, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட்
31 மாணவர்களை கொண்ட வகுப்பில் மனோஜ் மற்றும் சச்சின் இருவரும், இப்ப 2% வந்துச்சு பாருங்க, 2%. 31 மாணவர்களை கொண்ட வகுப்பில் மனோஜ் மற்றும் சச்சின் இருவரும் மேலிருந்து 7வது மற்றும் 11வது இடத்தில் உள்ளனர். மேலிருந்துனா வெர்டிகல் லைன். மொத்தம் எத்தனை பேர் மாணவர்கள் சொல்றாங்க? 31 பேரா? தனியா வச்சுக்கலாமா? டோட்டல் 31. 31 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் மனோஜ் மற்றும் சச்சின் இருவரும் மேலிருந்து 7வது 11வது. மனோஜ் எழுதிக்கலாமா? மனோஜ் மேலிருந்து 7வதுன்னா அப்ப 6 பேரு. இவர் அப்ப எத்தனாவது வர்றாரு? 7வது வர்றாரா? சச்சின் மேல இருந்து 11. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல 11னா 6 1 7 7 3 10. 10 பேரை தாண்டி வந்தாலும் எத்தனாவது இருப்பாரு? 11வது இருப்பாரு. புரியுதா அது? ஏன்னா 6, 7வது மனோஜ், அடுத்து ஒரு 3 பேர், 10 பேரு, 11வது சச்சின். ஏன்னா தெளிவா 7வது மற்றும் 11வது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. மனோஜ் அண்ட் சச்சின் ரேங்க்டு 7th and 11th அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனில் கீழிருந்து அவருடைய இடங்கள் என்னன்னு கேட்கிறாங்க. சூப்பர். இப்ப இந்த கொஸ்டின் நீங்க எப்படி பயன்படுத்த பண்ணணும்னா, சச்சின் 11வதாலா, இங்க இருந்து வந்தோம்னா சச்சினோட 11 பேரு, 31ல 11 போனா மிச்சம் எவ்வளவு வரும்? 20 வருமா? அப்ப சச்சினுக்கு கீழே இப்ப 20 பேர் இருக்காங்க. ஓகே, இப்ப கீழே இருந்து யோசிங்க. சச்சினுக்கு கீழே 20 பேர் இருந்தா கீழே இருந்து வர்றப்போ சச்சின் எத்தனாவதுல இருப்பாருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு? மனோஜ், அதுக்கப்புறம் சச்சின். சரிங்களா? கீழே இருந்து வர்றப்போ சச்சின் எத்தனாவதுல இருப்பாரு? சச்சின் 21, 21st 1. அதே கீழே இருந்து வர்றப்போ மனோஜ் இங்க இருந்து வரணும்ல, இது ஒரு 21 + 3 24. அப்ப இவர் 25வது நபராக இருப்பார், 25th. ஓகேங்களா? அப்போ 25th and 21st. ஆப்ஷன் சியா? நெக்ஸ்ட் பாருங்க. ராஜன் என்பவர் இடதுபுறத்தில் இருந்து 6வது இடத்துல உள்ளார். வினய் என்பவர் வலதுபுறத்திலிருந்து 10வது இடத்தில் உள்ளார். இருவருக்கும் இடையே 8 மாணவர்கள் இருப்பார்கள். இப்போ 2%லயே அதே மாடல். ராஜன் என்பவர் இடதுபுறத்திலிருந்து ஃபர்ஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு, இதை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். ராஜன் என்பவர் இடதுபுறத்திலிருந்து 6வது. இப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து ராஜன் 6வது. அப்ப அவருக்கு முன்னாடி 5 பேர் தானே இருப்பாங்க, அப்பதான் 6வதா இருப்பாரு. அடுத்து வினய் என்பவர் வலதுபுறத்துல இருந்து 10வது. ஓகேங்களா? வினய், அப்ப இவருக்கு முன்னாடி 9 பேர் இருப்பாங்களா? முன்னாடி 9, இங்க ஒரு 5 பேரு. ராஜன்றதும் ஒரே ஒரு ஆள் தான், வினய்ன்றவரும் ஒரு ஆள் தானே, ஒரு நபர் தான் அவரு. ஓகே, அடுத்து ராஜன் மற்றும் வினய் இருவருக்கும் இடையே 8 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், 8 பேர் சென்டர்ல இருக்காங்களா? அப்ப நமக்கு முடிஞ்சது. ராஜன் ஒருத்தர், முன்னாடி 5 பேர், அப்ப 6 6 + 8 14, 14 + 1 15, 15 + 9 24, 24. ரோஹித் இஸ் இடதுபுறத்திலிருந்து 17வது இடத்தில் உள்ளார். ரோஹித் இடதுபுறத்திலிருந்து, அடுத்த கொஸ்டின் தான், 17வது இடத்துல இருக்கார். மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 29, மொத்த மாணவர்கள் 29. கரண் வலதுபுறத்திலிருந்து 17வது இடத்துல உள்ளார். ரோஹித் கரனுக்கு இடையே உள்ள மாணவர்கள் எத்தனை? கொஸ்டின் நல்ல கொஸ்டின், தெளிவா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வரிசை, மொத்தம் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? 29. தனியா வச்சுக்கலாமா? டோட்டல் 29 தனியா எழுதிக்கோங்க. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரைட் லெஃப்ட குறிக்கணுமா? லெஃப்ட், இந்த சைடு ரைட், ஆர், இது எல், லெஃப்ட். ரோஹித் என்பவர் இடதுபுறத்துல இருந்து 17வது. லெஃப்ட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எத்தனாவது சொல்றாங்க? 17வதா? ஓகே, ரோஹித் அப்படிங்கிறவர் ஒரு ஆள் தான். 16 பேரை தாண்டி இருக்கிறதுனால 17வது. ஓகேங்களா? சரி, அப்ப நம்ம யோசிங்க, மொத்தம் 29 பேர் தானே. இதுல 17 பேர் போயிட்டா மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பேர் பின்னாடி இருப்பாங்க. ஓகேவா? மிச்சம் 12 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. இப்போ இதுல நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்? பின்னாடி இருந்து வரணுமா? அடுத்து வலதுபுறத்தில் இருந்து 17வது யார் இருக்கான்னு சொல்றாங்க? கரண். இப்ப பாருங்க, வலதுபுறத்துல இருந்து, இந்த இடம் தெளிவா பார்க்கணும். வலதுபுறத்துல இருந்து
12 பேரு. 13வது ரோஹித், வலதுபுறத்துல இருந்து வந்தோம்னா. ஓகேவா? 13, 14, 15, 16, 17வது யார் இருக்காரு? 17வது பிளேஸ்ல கரண். சரிங்களா? இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இருவருக்கும் இடையே உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? 1, 2, 3. ஆன்சர் 3 இஸ் கரெக்ட். இப்போ சால்வ் பண்ணி பார்த்தது கரெக்டாக செக் பண்ணுங்க. மொத்தம் 29 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? இப்போ ரோஹித் இடதுபுறத்துல இருந்து 17வது நபர், லெஃப்ட் சைட்ல இருந்து ரோஹித்துக்கு 17வது நபர். அப்போ பின்னாடி 16 பேர் இருப்பாங்க. 29ல 16 1 17 போனா மிச்சம் 12 பேர் தான் பின்னாடி இருப்பாங்க. இது தெளிவா இருக்கணும். சரிங்களா? இப்போ இங்க இருந்து நம்ம வந்தோம்னா 12 ஒரு 13னா 14 15 16 17வது பிளஸ்ல இங்க இருந்து வர்றப்போ கரண் வந்து ஒரு நபர் தான், பட் 16 பேரை தாண்டி இருக்காருல்ல. அப்போ 13 பேருக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் இருக்கும்? நீங்க 1 2 3 3 பேர் கேப்ல இருக்கணும். அதான் கேட்டுருங்க கொஸ்டின். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் தெரியலைன்னா ஆன்சரே தப்பாயிரும். நீங்க ஏன்னா இந்த சைடு 17 அந்த சைடு 17 கூட்டும் போது 34 ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு டோட்டலா எவ்வளவுதான் சொல்றாங்க? 29. இதுதான் இந்த கொஸ்டின்ல ட்விஸ்ட். ஓகே, தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. 35 மாணவர்கள் 35 மாணவர்கள் கொண்ட வகுப்பில், இதெல்லாம் கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. 35 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் குணால் என்பவர் கீழ இருந்து 7வது இடம். குணால் கீழ இருந்து 7வது இடத்துல இருக்காரு. சுமன் மேல இருந்து 9வது இடத்துல இருக்காரு. கோகுல், அப்ப மொத்தம் 3 பேர் வந்துட்டாங்க பாருங்க. அப்ப 2க்கு மேற்பட்ட நபர்கள், அந்த மாடல். சரிங்களா? கொஸ்டின் முதல்ல புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிடலாமா? மேல இருந்து கீழ இருந்துனால இந்த மாதிரி டிரா பண்ணிட்டோம். டோட்டல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? மொத்தம் 35 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் குணால் என்பவர் கீழ இருந்து 7வது. இப்போ இந்த இடத்துல குணால்னு ஒரு மார்க் பண்றோம். இவருக்கு கீழே 6 பேரு, இவரு ஒரு ஆள் தான். அப்ப 7வது தானே இருப்பாரு குணால். ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சதா? இது வர கீழ இருந்து 7வது இடம் முடிச்சாச்சு. மேலும் சுமன் என்பவர் மேல இருந்து 9வது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு தடவை மார்க் பண்றீங்க. இவர் பேரு சுமன், அவருக்கு மேல 8 பேரு, இவர் ஒருத்தர். அப்போ 9வது வந்துட்டாரா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? கோகுல் என்பவர் குணால் மற்றும் சுமன் இருவருக்கும் இடையில் சமதூரத்தில் உள்ளார். ஓகே, இப்போ இந்த சைடு ஒரு 7, இந்த சைடு ஒரு 9, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 16. 35ல 16 போனா யோசிச்சு பாருங்க. 35ல 16 பேர் போனா மிச்சம் 19. இதுல சென்டர்ல இருக்க ஒரு பேர் என்ன சொல்றாங்க? கோகுல். இந்த கோகுல்ன்றவரு ஒரே ஒரு நபர் தானே. இப்ப இந்த 19ல ஒரு கோகுலை விட்டுருங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு? கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த 19 பேர் இருக்காங்களா? ஒன்ன விட்டீங்கன்னா மிச்சம் 18 பேர் தானே. 18 2ஆ பிரிச்சா 9 9 பிரிக்கலாமா? ஏன்னா ஈவன் நம்பர். அப்போ கோகுலுக்கு மேல 9 பேர், கீழே 9 பேர் இருந்தாதான் கோகுல் ஒருத்தர். மொத்தம் 19. கரெக்டா மிடில் வந்துருவார்ல. இந்த லைன் புரியுதான்னு பாருங்க. சிம்பிள். சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன எடுக்கலாம்? இதுக்கு எத்தனையாவது இடத்தில் இருப்பான்னு கேக்குறாங்களா? ஓகே, மொத்தம் டோட்டலா வந்து இப்ப கவுண்ட் பண்ணா கரெக்டா வருது பாருங்க. 8 1 9, 9 9 18, 18 + 9 27, 27 + 1 28, 28 + 1 29, 29 + 6 35 டோட்டல் வந்துருச்சு. அப்ப நம்ம பண்ணது கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து கோகுல் என்பவர் குணால்கிட்ட இருந்து எத்தனை இடத்துல இருப்பான்னு கேக்குறாங்க. குணால்கிட்ட இருந்து 9 பேரை தாண்டி வந்தா 10th 10வது இடத்தில் இருப்பார். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8. காலையிலேயே வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோமா, எடுக்க முடியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மார்னிங். காலையில இருந்து ரொம்ப வாய்ஸுமே வந்து கரெக்டா கிடைக்கல. வாய்ஸும் கரெக்டா இல்லை, ஃபேஸுமே உங்களுக்கு கிளியரா இல்லாத மாதிரி இருந்ததுனால எடுக்க முடியல. அதனால லேட் நைட் எடுக்க வேண்டியதாயிருச்சு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ள வந்துடும். இப்போ எடுத்து அப்லோட் பண்ணி ஈவினிங்குள்ள வந்துடும். அது கூடவே ப்ராக்டிஸ் கொஸ்டின் பின்னாடியே போட்டுறேன். அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்துருங்க. சரிங்களா? ஒரு வரிசையில் அருண் என்ற சிறுவன் இடதுபுறத்திலிருந்து 5வதாகவும், சுரேஷ் என்ற சிறுவன் வலதுபுறத்திலிருந்து 6வதாகவும் இருந்தனர். இடங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டனர். அப்ப இது என்ன கான்செப்ட் புரியுதா? தமிழ் எடுத்துக்கலாமா? இங்கிலீஷ் கொஸ்டின் இருந்துச்சு, பாத்துக்கோங்க. எடுத்து பாருங்க. இந்த கான்செப்டை கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஒருவருக்கொருவர் இடங்களை மாற்றிக்கொண்டனர் அப்படின்னா இது என்ன மெத்தட் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் மெத்தட். இன்டர்சேஞ்ச், இடம் மாற்றம். தங்களுக்குள் இடங்களை மாற்றிக்கொண்டனர், அந்த கான்செப்ட். சரிங்களா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு லைனை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு
ஒரு வரிசையில் அருண் என்ற சிறுவன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் ரைட் சைடு எப்போ நம்ம பண்ற விஷயம் இதுதான். லெஃப்ட் ரைட்டை குறிக்கணும். இந்த இன்டர்சேஞ்ச் மெத்தட்னா கீழே மேல இந்த மாதிரி ரெண்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. இடத்த மாத்துறதுக்கு முன்னாடி கீழே அருண் என்ற சிறுவன் இடதுபுறத்துல இருந்து 5வது நபராக உள்ளான். பாருங்க 5வதா, இடதுபுறத்துல இருந்து 5வது பிளேஸ்ல இப்ப நான் யாரை மார்க் பண்ண போறேன் அப்படின்னா அருண். தெளிவா புரிஞ்சுக்கணும். 5வது பிளேஸ். அப்ப அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர். அப்பதான் இவன் 5வதா இருப்பான். சரிங்களா? அப்படியே அங்க வந்தீங்கன்னா வலதுபுறத்திலிருந்து சுரேஷ் எத்தனாவதா இருக்காது? 6வதா இருக்காரு வலதுபுறத்துல இருந்து. இப்ப இன்னொருத்தரை மார்க் பண்றோம். இவர் பேரு சுரேஷ், இவர் 6வது. அப்ப இவருக்கு பின்னாடி 5 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஒருவருக்கு ஒருவர் இடம் மாற்றிய பின் இப்போ நான் வேற கலரை டிரா பண்றேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா மேல கொண்டு வந்துருங்க. இப்ப இடத்த மாத்துறாங்க. இப்போ அருண் வந்து சுரேஷ் இடத்துக்கு போயிடுறாரு, சுரேஷ் வந்து அருண் இடத்துக்கு போயிடுறாரு. இப்ப நம்ம இங்க சுரேஷையும் இங்க அருணையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற 4 பேர் அப்படியே தான் இருக்காங்க. இங்க பின்னாடி இருக்கிற 5 பேர் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க இடம் மாத்தல, மத்தவங்க தான் அந்த 2 பேரும் இடம் மாறி இருக்காங்க. சரிங்களா? இடதுபுறத்திலிருந்து இங்க பாருங்க அருணோட இடம் இடதுபுறத்துல இருந்து 13வதாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து இப்ப அருண் இடத்த மாத்திட்டாரு, இங்க இருக்காரு. எத்தனாவது இடம் சொல்றாங்க? 13. கொஞ்சம் கிளவரா யோசிங்க, சிம்பிளா முடிஞ்சிடும். 13னா அருண் ஒரு ஆளு தான், அவருக்கு பின்னாடி ஒரு 12 பேர் இருப்பாங்க. இங்க முன்னாடி ஆல்ரெடி ஒரு 5 பேர் அப்படியே தான் இருக்காங்க மாறாம. அப்போ டோட்டலா எவ்வளவு இருக்காங்கன்னு பாருங்க. 12 + 1 13, 13 + 5 18. இது ஒரு டைப் கொஸ்டின். மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 18. ஆனா நமக்கு மொத்தம் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? சுரேஷ் வலதுபுறத்துல இருந்து எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. அப்போ இவர் இடத்த மாத்தினதுக்கு அப்புறம் மேலதான் எழுதணும். இதை மேல இடம் இல்லாத கசகசன்னு இருக்கும், கீழே எழுதுறமா. இங்க இருந்து இங்கதான் இப்ப சுரேஷ் வந்துட்டாருல, சுரேஷ் இங்க வந்துட்டாரு. அப்போ இவர் இடம் என்னன்னு கேக்குறாங்க. சுரேஷ்க்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். மொத்தம் 18 பேர்னா 4 விட்டோம்னா இவர் பிளேஸ் எத்தனை? 14th. ஏன்னா முன்னாடி 13 பேர் தானே இருப்பாங்க. 13, 1, 14, 18. அப்போ 14th பிளேஸ். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது செகண்ட் லெவல் கொஸ்டின். ஒருத்தரை கொடுத்துட்டு இன்னொருத்தரோட பிளேஸ் கேட்கலாம், இல்ல டோட்டல் கேட்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10. மேக்ஸிமம் அண்ட் மினிமமா? எஸ். இது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்மா. இப்போ நீங்க நார்மலா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? ஏ என்பவர் வலதுபுறத்துல இருந்து 15வது நபராகவும், ஏ என்பவர் இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட், வலதுபுறத்துல இருந்து 15வது நபராகவும். இது நம்ம நார்மலா பண்றதுமா. 15வது நபர் அப்படின்னா நம்ம எப்படி எடுப்போம்? ஒரு ஆளு தான், ஆனா பின்னாடி 14 பேர் இருக்கணும், அப்பதான் 15வது நபர். ஓகே. பி என்பவர் இடதுபுறத்துல இருந்து 18. இது பி, இது ஏ. ஒருத்தர் தான் 17 பேரை தாண்டி வந்தாதான் 18வது நபராக இருக்கிறார். இருவருக்கும் இடையே 7 பேர் உள்ளனர். இப்போ நம்ம நார்மலா இப்படிதான் பண்ணுவோம். அப்போ 17, 1, 18, 18 + 7 25, 25 + 1 26, 26 + 14 40 பேர். இது எல்லாருமே பண்ணியிருப்பீங்க நார்மலா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்க. இதை பொறுத்தவரை மேக்சிமம் கரெக்ட். ஓகே. இப்போ மினிமம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அது நமக்கு தெரியணும். சரிங்களா? மினிமம் கேட்டாங்கன்னா நான் சொல்ற ஐடியாவை முதல் எடுத்துக்கோங்க. நான் முதல் கான்செப்டுவலா சொல்றேன், அடுத்து ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன், அது கூட வச்சுக்கலாம் நீங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டுவலா ஏ என்பவர் வலதுபுறத்துல இருந்து 15வதாகவும் சொல்றாங்களா. முத இந்த லைனை எழுதணும். ஒரு டைரக்ஷன்ல வலதுபுறத்துல இருந்து 15, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15. எவ்வளவு போட்டுக்கலாம்? 15, 6, 7, 8, 9, 10, 11, 15 இருந்துச்சா? இப்போ நல்லா பாருங்க. ரைட் சைட்ல இருந்து ஏ அப்படிங்கிறவரு 15வது பிளேஸ். கரெக்டா கவுண்ட் பண்ணீங்கன்னா 15 வந்துடும். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, இருவருக்கும் இடையே 7 பேர்னு சொல்றாங்கல்ல, இந்த 7 உள்ள எடுத்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 விட்டுட்டு இந்த இடத்துல இப்போ இங்க பி இருக்காங்கன்னு நினைங்களேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு டேலியாகும். இப்போ கான்செப்ட் புரியுதா? இப்போ 2 பேருக்கு உள்ள 7 பேரை விட்டாச்சு. இப்போ யோசிங்க, பி வந்து 18வது நபர் எங்க இருந்து? லெஃப்ட் சைட்ல இருந்து. ஓகே. இப்போ இங்க இருந்து பி 18வது நபர். அப்போ பிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 17 பேர் இருக்கணும். இங்க எத்தனை இருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்ப 8 இருந்தா மிச்சம் 9 பேர் இங்க இருப்பாங்க. இந்த எண்ல இருந்து 9 பேர். இப்போ டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னா நார்மலா
இவங்க நார்மலா எங்க இருக்காங்க? நார்மலா ஏ நம்ம எத்தனை எடுத்தோம்? 15வது நபர், பின்னாடி ஒரு 9 பேர் கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 24. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் 40,24. சரிங்களா? இதுதான் மேக்சிமம் மினிமம் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு மினிமம் இதுல புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அந்த வீடியோ பாஸ் பண்ணி பேக் போய் மறுபடியும் பாருங்க, கிளியரா புரியும். அப்படி ஒருவேளை எனக்கு இது புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபார்முலா சொல்றேன், எழுதிக்கோங்க. மினிமத்துக்கு மட்டும் மினிமம் அப்படின்றப்போ ரைட்டு பிளஸ் லெஃப்ட் மைனஸ் மிடில் -2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் எவ்வளவு இருக்கு நம்ம கொஸ்டின்ல? ஏ என்பவர் 15வது நபர் 15, லெஃப்ட் 18, மைனஸ் மிடில்ல 7 பேர், -2 கூட்டினீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 33 -9, ஆன்சர் 24 வந்துருச்சா மினிமம்? ஸோ மினிமமுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஆர் பிளஸ் எல் மைனஸ் எம் -2 ஆர் டி பிளஸ் பி டாப் பாட்டம் மைனஸ் எம் மிடில் -2. இந்த ரெண்டுல எந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இது வரிசையா கொடுத்தா, இது ரோவா கொடுத்தா, அது காலமா கொடுத்தா எப்படி எடுத்துக்கலாமா? 2 கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ நீங்க பண்ற தப்பு ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சில பேர் இதுக்கு நான் ஃபார்முலா சொன்னேன், இந்த ஃபார்முலா ஓகே, இது கொஞ்சம் ரேர் கொஸ்டின்னால கான்செப்ட் தெரிஞ்சா இதையும் பண்ணிடலாம், இல்லைன்னா ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கொஸ்டின் 1%, 2% அந்த கொஸ்டினுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டாப் பிளஸ் பாட்டம் -1 இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எப்படி பண்றாங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மரம் 2 பக்கத்துல இருந்து 5ஆவதா இருக்குன்னு சொல்றேன். சில பேர் இதுக்கு ஃபார்முலாவே எனக்கு ஈஸி அப்படின்னு சொல்லி 5 + 5 10 - 1 9ன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் கேட்ட கொஸ்டின், ஒரு மரம் 2 புறங்களில் இருந்தும் 5ஆவதாக இருந்தால் கரெக்ட். சரிங்களா? ஒரு மரத்திற்கு 2 புறமும் 5 மரங்கள் உள்ளதுன்னு சொல்றாங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து 2 புறமும் சொன்ன உடனே வலது புறமும் 5 இருக்கு, இடது புறமும் 5 இருக்குன்னு சொல்றாங்கன்னு வைங்க. 2 கொஸ்டின் வித்தியாசம் புரியுதா? ஒரு மரம் 2 புறங்களில் இருந்தும் 5ஆவதுன்னா 2 சைடு 4 இருக்கும். ஒரு மரத்திற்கு 2 புறமும் 5 இருக்குன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, சென்டர்ல 1, டோட்டலா 11. ஆன்சர் மாறுதா? இதை நான் கான்செப்டா யோசிச்சு தான் போட்டேன். இதை கொண்டு வந்து ஃபார்முலா போட்டா இதுக்கும் 9ன்னு தப்பா பண்ணிடுவீங்க. ஓகே, அதனால கான்செப்ட் புரிஞ்சு டயக்ராம் வரைஞ்சு, ஒரு மரத்திற்கு 2 புறமும் 5ன்னா இங்க ஒரு 5, இங்க ஒரு 5. ஒரு மரம் 2 புறங்களில் இருந்தும் 5ன்னா இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, இங்க இருந்து 5 அப்ப 4 தான் இருக்கும். சோ இதுக்கு பின்னாடி 5 அப்ப 5 இருக்கும்ல, அப்படி புரிஞ்சுக்கிட்டு தெரியும். ஓகே, கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் அனுப்புறேன். 20 கொஸ்டின் உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் அனுப்புறேன். அந்த 20 போதும். அது மட்டும் இல்லாம RS அகர்வால் YCT புக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு நம்ம டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல், ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து கீழே பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப்ல ஹோம் பேஜ் போனீங்கன்னா கீழே நம்மளோட அதர் சேனல்ஸ் இருக்கும். இதுல தமிழ் சேனல் ஜனவரி 1ல இருந்து ஆக்டிவ் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு நிறைய வீடியோ போட்டோம், பட் 3 மட்டும் தான் இப்போ வச்சிருக்கேன், மற்றெல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தமிழ்ல நமக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அதில் எடுக்க போறேன். அதை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நான் லைவ் போடுற ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்போ நீங்க மேக்ஸ் மாதிரி அதுவும் கொஞ்சம் ஈஸியாவே போயிடும். ஏன்னா நீங்க அதை லேட்டரா பாக்குறப்ப என்ன ஆகும்னா, நான் ஒரு 10வது வீடியோ போனதுக்கு அப்புறம் நான் முதல்ல இருந்து பார்க்கவா, இப்போ ஃபாலோ, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் ஜனவரி 1ல இருந்தா சேனல் ஆக்டிவ் ஆகும். ஸோ அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போக போறோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் சேனல்ல இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஐடியா ஓகேவான்னு பாருங்க. இந்த ஐடியா சூட்டபிளா இருக்குன்னா நம்ம அப்படி கொண்டு போயிடலாம். ஏன்னா மேக்ஸ் சேனல்ல சில பேர் மேக்ஸ் மட்டும் போதும்னு கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் பாலிட்டி கொடுத்துருக்கோம், 10 மணி நேரம் எக்கனாமிக்ஸ், 10 மணி நேரம் ஜியாகிரபி, 10 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து சில பேர் எடுத்து பாக்குறாங்க, பிளேலிஸ்ட்ல போய் லைவ்ல போய். சில பேர் பாக்குறது இல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1ல இருந்து 100 வரை ஆப்டிடியூட், ரெண்டாவது ரீசனிங் பார்த்தோமா, 101ல இருந்து 200 வரை விட்டுறலாம் நம்ம ஆர்டிகல் மாதிரி. சரிங்களா? அடுத்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க.
இது ரெண்டையும் நம்ம ஒரு ஆர்டர்ல டச் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதாவது 201 இப்ப இது போய்கிட்டு இருக்கு. 104 105 போகுதா, 105ல இருந்து அது போய்கிட்டு இருக்கட்டும். இது இல்லாம 201ல இருந்து 202 50க்குள்ள முடிக்க பாக்குறேன். பட் 50 இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது போட்டோம்னா உங்களுக்கு அப்ப அந்த கொஸ்டின் வீடியோ நம்பர் 201 to 250 அப்ப எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தெரியணும். அடுத்து அது மாதிரி 301ல இருந்து 350 இப்ப நம்ம மாத்தி மாத்தி கூட போட்டுக்கலாம். அப்ப 201ன்னு போட்டா அப்ப எக்கனாமிக்ஸ் கொஸ்டின், 301ன்னு போட்டா பாலிட்டி. இது நான் யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வீடியோ மாதிரி பண்ணிட்டு இந்த பேட்டர்ன் வீடியோவை உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்ல கொடுத்துட்டு புதுசா பார்த்தவங்க கூட இதை ஈஸியா ஃபாலோ பண்ணலாம்ல. இப்போ பாலிட்டியில புதுசா ஒரு ஆர்டிகல் கொண்டு வந்தா எப்படி உள்ள இன்சர்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஒருவேளை இப்ப நான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல 83 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 17 தான் வீடியோ போட முடியும். ஒருவேளை எனக்கு ஒரு 30 வீடியோ இப்போ எக்ஸ்ட்ரா வருதுன்னா 17 வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இப்போ நம்பர் சிஸ்டம்ல ஒரு ப்ரீவைக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னு வைங்களேன். நம்பர் சிஸ்டம் வீடியோ 7வது தான் முடிஞ்சிருச்சுன்னா 7ல A அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து 7ல B இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த 7ல வர்றது எல்லாமே ஒரே டாபிக்ல வந்துடும். இது ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஜனவரியில இது நீங்க ரிப்ளை பண்ணுங்க. எப்படி பண்ணலாம், இந்த ஆர்டர் ஓகேவா அப்படின்னு சொல்லி தமிழுக்கு தனிச்செயல் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனிச்செயல் போறப்போ டிஃபரன்ஷியேட் பிரிஞ்சு வருது. நம்ம சயின்ஸுக்கு ஐபிஎஸ் அகாடமி சேனல் வச்சுக்கலாம். சோசியலுக்கு 1 by 1 அந்த வெயிட்டேஜ் படி கொண்டு வரலாம்னு யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதிகமான வெயிட்டேஜ் படி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி தான் இப்போ அதிகமா இருக்கு. அடுத்து யூனிட் 8. ஓகேங்களா? ஸோ இதை கவர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். உங்களோட ஐடியா என்னன்றதையும் சொல்லுங்க. அதை வச்சு அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் 100 பேர் மோட்டிவேட் பண்ணா 5 பேர் டிமோட்டிவ் பண்ணுவாங்க. அவங்க டிமோட்டிவ் பண்ணாதான் நம்ம மோட்டிவேட் பண்றவங்களை பத்தின நல்ல ஒரு ஐடியாஸும் வரும். அதே மாதிரி நம்ம முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் வரும். யாருமே நம்மளை டிமோட்டிவ் பண்ணல, நல்லா இருக்க நல்லா பண்றேனே சொன்னாங்க அப்படின்னா நமக்கு அடுத்து பண்ணணுங்கிற ஐடியா ஒரு புத்துணர்ச்சியா இருக்குமே தவிர நம்மளை உந்தி தள்ளுறதுக்கு நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கானதா இருக்காது. எல்லாம் நல்லா இருக்க நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம் போல போவோம் அப்படின்னு தோணும். சில பேர் நம்ம நல்லாவே பண்ணும்போது நீ நல்லா பண்ணல, நீ இதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்னா நீ 90% எஃபிஷியன்ட்ல ஓடுற நீ 100% ஓடுவ. இதுதான் விஷயம். அதனால யாராவது ஒருத்தவங்க குறை சொல்றாங்கன்னு வைங்களேன், தயவு செஞ்சு அவங்களை என்கரேஜ் பண்ணிருங்க. சூப்பர், நல்லா சொன்ன, பரவாயில்லப்பா, நான் ஃபாலோ பண்றேன். அவங்களுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது பேச்சுலையோ அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது நம்ம இன்ட்ராக்ட் பண்றதுல கிடையாது. நம்மளோட செயல் அடிக்கணும். இந்த டைம் நீ ரொம்ப கம்மி தான், நீ எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னா இந்த டைம் உங்க ரிசல்ட் பேசணும். எக்ஸாம் எழுதிட்டு வந்து அடிச்சு சொல்லணும், இன்னைக்கு 180 போட்டிருக்கேன், இந்த டைம் எனக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அந்த ஒரு புத்துணர்ச்சியை உங்க செயல்ல காட்டுங்க. அதான் சொன்னேன், செல்ஃப் டிசிப்ளின். அதை மட்டும் உங்களுக்கு காலைல தூக்கம் வருதா, ஒருத்தவங்களை டிமோட்டிவ் பண்றவன மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. அவன் தான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவன். யார் உங்களை டிமோட்டிவ் பண்றானோ அவன் தான் உங்க சக்சஸுக்கு 99% காரணம். அவனை மறக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நம்ம வெற்றியை பங்கு போறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம தோல்வியை பங்கு போட ஒருத்தவங்க கூட வரமாட்டா. அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. தோத்தா காரணம் நம்ம தான், வேற வழியே கிடையாது. அது நம்ம கூட இருக்கனே சொல்லுவா, ஏன் தோத்த, ஏன் இப்படி பண்ண, நீ அப்பயே தெரியும் ஏதோ தப்பு பண்றேன்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவான். ஜெயிச்சா எல்லாரும் தெரியும்பா, நம்ம பையன் நல்லா ஜெயிச்சிருவான் தெரியும், முன்னாடி இருந்து நான் பாக்குறேன்ல, இவனை பின்னாடி பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு, உங்க வீட்டு ஜன்னல் வழியா ஒளிவட்டம், எல்லா வழியா ஒளிவட்டம் தெரியும், நீ ஜெயிச்சிட்டேனா. அதே தோத்துட்டேன்னு வைங்களேன், ஒண்ணுமே தெரியாது. இது வந்து ரியல் ஃபேக்ட். ஏன்னா சில பேர் இன்னுமே டிமோட்டிவ் ஆறீங்க. அந்த டிமோட்டிவ் குறைங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெறும் 1% தான், 1% உங்களை பூஸ்டப் பண்ணும். ஆனா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது 99% உங்களை வெற்றியை நோக்கி போக வைக்கும். அதனால செல்ஃப் டிசிப்ளின் தான் முக்கியம். எனக்கு மோட்டிவேஷன் முக்கியமா, செல்ஃப் டிசிப்ளின் முக்கியமானா செல்ஃப் டிசிப்ளின் முக்கியம். அது கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சிக்கு மோட்டிவேஷன் ஒரு ஃபயரா இருக்கலாம், ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். அதை மைண்ட்ல வச்சு நீங்க மட்டும் டிராவல் பண்ணி போங்க. கண்டிப்பா ஒரு நாள் ரீச் ஆவீங்க. நான் இந்த 1வது வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இன்னைக்கு இதுல ஒரு 83 முடிச்சுட்டு இதுல ஒரு 5-6 வீடியோ வந்துட்டேன். இன்னமும் நான் கண்டினியூ பண்ணி போக போறேன். என்னோட பிளானை ஃபுல்லா கூட சொல்றேன். தமிழ் சேனல் எடுத்து எக்கனாமிக்ஸ் போட போறேன், பாலிட்டி போட போறேன், எல்லாமே போகும். சரிங்களா? இது இல்லாம நம்ம மேக்ஸுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு ஆப்ல ஒவ்வொரு டாபிக் வீடியோவா போட்டு ஒவ்வொரு டாபிக்கும் கொஸ்டின் கொடுக்க போறேன். சரிங்களா? சில பேர் கேட்ட மாதிரி மினிமம் 199 120 ரூபீஸ்ல நீங்க தேவைன்னா ஒவ்வொரு டாபிக்கும் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து நான் ஒரு சிஸ்டம்லாம் கொண்டு வரலான்னு இருக்கேன். இப்போ நம்பர் சிஸ்டமா 5 வீடியோ முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் 30 கொஸ்டின். இதை நீங்க சால்வ் பண்ணி 90 கொஸ்டினுக்கு நீங்க 90% அபோவ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அடுத்த வீடியோ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு கொண்டு போகலான்னு இருக்கேன். அதுவும் அடுத்து வர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வாட் எவர் இட், பட் ஐ வில் டேக் தி பூஸ்ட் அப். அதை வந்து நான் ஒரு பூஸ்ட் அப் எடுத்து அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்கு, என்னோட அடுத்த லெவல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட சக்சஸ். அவ்வளவுதான். சில பேர் சொல்லலாம், சில பேர் சொல்லாமல் இருக்கலாம். சில பேர் ஏன் சொல்லணும், நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம பாஸ் பண்ணிட்டோம், போதும், ஹாப்பி. நீங்க அடுத்த லெவல் மூவ் பண்ணிட்டீங்களா, அது ஓகே. சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரியும் இந்த விஷயத்த பாக்குற எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா 1% சேஞ்ச் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் எடுக்கக்கூடிய விஷயம்
அது என் லைஃப்ல எவ்வளவு சேஞ்ச் ஏற்படுத்துச்சுன்னு எனக்கு தெரியும்ல. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வெளியே போய் கிளாஸ் எடுக்கும்போது என்னோட லெவல் என்ன, இப்போ நான் எந்த லெவல்ல இருக்கேன், ஒரு கொஸ்டின் எவ்வளவு ஸ்பீடா பண்றேன், என்னோட நாலேஜ் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த லெவலை எப்படி உங்களுக்கு கொடுக்குறேன்றதும் என்னால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா லைவ்ல பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1 மாசம் கழிச்சு நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னோட சக்சஸ். அப்படிங்கிறப்போ நான் இதை பத்திலாம் யோசிக்க மாட்டேன். சில பேர் புதுசா வந்து ஃபீட்பேக் சொல்றதை நான் யோசிக்க மாட்டேன். பட் எல்லாரோட ஃபீட்பேக்கையும் நான் பார்ப்பேன் கண்டிப்பா. நீங்க நெகட்டிவா சொன்னாலும் பாசிட்டிவா சொன்னாலும், நீங்க சொல்ற தப்பா இருந்தாலும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். லைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க சொல்றது பாசிட்டிவா இருந்தா எங்க டீமுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அவ்வளவுதான். முடிஞ்ச வரை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள்.